உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. இந்த விழிப்புணர்வு தினத்தினுடைய முக்கியத்துவம் என்னென்னா, புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க வேண்டும். ஆரம்ப நிலையில் புற்றுநோயை கண்டுபிடிச்சா குணப்படுத்த முடியுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்தியாவில் இன்னைக்கு நாள்தோறும் ஆண்டுதோறும் புற்றுநோயுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துட்டு இருக்கு. 2020ஆம் ஆண்டு 12 லட்சம் பேராக இருந்த புற்றுநோயுடைய எண்ணிக்கை 2025 15 லட்சத்தை தாண்டி விட்டது. ஸோ வருடம் அதிகரித்து வருகிற புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட போகணும். அதற்கு காரணங்கள் மல்டிஃபோக்கல்னு சொல்கிறோம். அதாவது புகையிலை பழக்கம் அதிகமாக இருக்கிறது, காற்று மாசுபடுதல், நீர் மாசுபடுதல், உணவு பழக்கங்களில் மாற்றம், இப்படி பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா காரணங்களையும் நம்ம கண்டறிகிறது கஷ்டம். மல்டிஃபோக்கல்னு சொல்லுவோம். அதில் ஒரு சில காரணங்கள் நம்மளால் தடுக்க முடியும். தடுக்கக்கூடிய காரணங்களை, அதாவது உடல் எடையை குறைக்கிறது, இந்த கலர்டு ஃபுட்ஸை சாப்பிட்றதை தவிர்க்கிறது, உடல் கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தவிர்க்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, நேரம் உடற்பயிற்சி செய்கிறது. ரெண்டாவது, பெண்கள் 40 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க மார்பகத்தை அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் மாதிரி பரிசோதனைகள் பண்ணிக்கிறது. திருமணமான பெண்கள் பேப்ஸ்மியர் பண்ணிக்கிறது. இது போன்ற பரிசோதனைகள் செய்தாலே அவங்களால ஆரம்ப நிலையில் புற்றுநோயை கண்டுபிடிக்க முடியும். ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் ஸ்கிரீனிங் பண்ணிக்கலாம். புகையிலை பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க வாயில் உட்பகுதியில் ஏதாவது ஏர்லியாக சேஞ்சஸ் வரலாம். எர்த்ரோபிளேக்கியான்னு சொல்கிறது, சிகப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், லியூகோபிளேக்கியான்னு. இந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்தால் இதெல்லாம் புற்றுநோயினுடைய ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம். இவைகளெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்ட்ட போய் பரிசோதனை செய்து இது பண்ணிக்கலாம். அதிகமாக மிசோரம், அந்த மிடில் ஈஸ்ட், நார்த்தன் ஈஸ்ட் ஸ்டேட்டில் அதிகமாக இருக்கும். மிசோரம் ஸ்டேட், அஸ்ஸாம், அங்கெல்லாம் அதிகமாக, அருணாச்சல் பிரதேசங்கள்லாம் அதிகமாக இருக்கும்.